Taste the Daily. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி விருதுநகரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கழக கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஏத்தாப்பூர் ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஏழை எளிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றிய அதிமுக சார்பில் அதிமுகவின் 54வது தொடக்க விழாவை முன்னிட்டு அணைக்கட்டு மற்றும் ஒடுக்கத்தூர் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் வேஷ்டி சேலை உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர்கள் பாபுஜி கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் ராமன் கோ என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் PF ESI பணம் வழங்க வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நெல்லை மாநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை N கணேசராஜா நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். பின்னர் தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் நெல்லை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள ராமன் கோ நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார். அப்போது கழக அமைப்பு செயலாளர் சுதாகர் K பரமசிவம், மாவட்ட அவைத் தலைவர் பழனி சங்கரலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். போனஸ்ங்கிறது 3 வருஷமா தீபாவளி போனஸ் கொடுக்கல. அதுபோக இந்த EPF PF இந்த மாதிரி இது பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பணத்தை இவங்களே நேரடியாக செலுத்தாம ராமன் கோ கையில கொடுத்து அந்த ராமன் கோ அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அந்த அக்கௌண்ட்ல அதை டெபாசிட் பண்ணல. அந்த PF பணத்தை அவனுடைய நிதியில சேர்க்கல. இதுக்கு தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உழைச்சிக்கிட்டு இருக்கான், ரத்தம் சிந்தி உழைக்கான், வேர்வை சிந்தி உழைக்காங்க. பொம்பளைகள் எவ்வளவு பொம்பளைகள் கஷ்டப்படுது, கொடுத்ததுக்கு மருத்துவனிகள் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த லட்சணத்துல இவ்வளவு பேருக்கும் சம்பளத்தை அந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் கொடுக்காம தீபாவளி போனஸை 3 வருஷமா கொடுக்காம இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரியலூரில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை S ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த தாமரை S ராஜேந்திரன் ஏழை எளியவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் இளவழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இது குறித்து உரையாற்றிய அவர், சித்த மருத்துவத்திற்கென தனியாக பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் எனவும் யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்டவற்றை சித்த மருந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், யுனானி முறை உள்ளிட்டவற்றை இணைப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கக்கூடும் என அறிவுறுத்திய அவர், சட்ட முன்வடிவை முதலில் சட்டமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அதிமுகவின் 54வது துவக்க விழாவையொட்டி மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தலைவரின் திருவுருவ படங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மலர் தூவி மரியாதை செய்தார். இதைத் தொடர்ந்து அதிமுகவின் கொடியை ஏற்றி வைத்த அவர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். மேலும் KK நகர் பகுதியில் உள்ள புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரையில் வரலாறு காணாத அளவிற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வரி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார்.